சூப்பர் 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 போங்க, அருமையாக இருக்குது. சாப்பிட்டீங்களா? ஓகே. கிளறி அதுக்கு மேலே வந்து சர்க்கரை போட்டு அப்படியே கிளறாங்க பாருங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இனத்தோட போகக்கூடாதுன்றது இல்லையா இது? குறிப்பா இங்க பாருங்களேன், அம்மனை பாருங்க, சாமியை பாருங்க, ஜீப்ல வச்சு கூப்பிட்டு வராங்க பாருங்க வித்தியாசமா. அருமை அருமை அருமை. இங்க பாருங்க, இங்க கர்நாடகாவினுடைய பண்பாடெல்லாம் மக்கள் கலாச்சாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஜெய் அலிகார், அலிகாரனத்தை காப்பாற்றுறோம். நம்ம நாட்டு மட்டத்துக்காக நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து அலிகாரனத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய பண்டூர் தாலி. ஓ சூப்பர் சூப்பர். ஐயோ, பெங்களூர் சிட்டியே கலங்கி போச்சுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்பளைன்னு டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து லைவ் முடிச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளக்கிட்டு வந்தேன். கணக்காக ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் கட்டிச்சு. என்ன பண்ணால் இங்கே பெங்களூரில் வந்து மாட்டு கண்காட்சி நடத்துகிறாங்க. 100 மாடை எத்தனையோ மாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் வந்து நடந்து கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுருவாங்களே, அதுதான் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதை காமிச்சிடறேன். எனக்கு இதே ஒரு வீடியோவை போட்டுற வேண்டியதான். பெங்களூரில் மாட்டு கண்காட்சி. அவசரத்தை வேறு செப்பல் வேறு தோறல, அவசரமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என்ன முன்னாடி ஏதாவது காவடியெல்லாம் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்களே. அக்கா பாருங்களேன், மேலே தான் வச்சு நம்ம அந்த மாவளை கொண்டு போகல அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, ஃபைனலி ட்ராவல் செய்து வந்தாச்சு அந்த இடத்துக்கு. இங்கே பாருங்க, வெளியே பாருங்க மாடெல்லாம் கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்மங்க. இதெல்லாம் கர்நாடகா மாடு போல். இந்த லம்பாடி அதை சொல்லுவாங்க தானே, அதை என்னமோ பேர் சொல்லுவாங்க மக்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்களேன், நம்ம ஏரியா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்குது பாருங்க. ஜம்முன்னு ஏதோ மாநாடு இருக்குது மாட்டுக்கு. மாட்டை வச்சு அதை நம்ம ஏரியா ஜல்லிக்கட்டு மாதிரி இதை பண்ணுவாங்களாட்டிருக்கு மக்கள், தெரிகிறதா? சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கொம்பு ஊசியாக இது வந்து வண்டி இழுக்கிறதுக்கு போடுவாங்க. நம்ம ஏரியாவில் வந்து இந்த வண்டி இழுக்கிறதாலங்க, அதுக்குமே இந்த கரும்பயிர் உழவாட்டுறதுக்குலாம் அந்த மாடு வாங்கி வந்து போடுவாங்க. சம்முன்னு ஓட்டும், உழவுக்குமே இழுவைக்கும் இந்த மாடு செம்மையாக இருக்குது மக்கள், தெரியுதா? அப்படி ஜாமன் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, சின்ன கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா, இங்கே அங்கே. சூப்பர் சூப்பர். அண்ணா அந்த மாட்டுக்கு பேர் என்னன்னா, என்ன ரகம்? பேர்னா ரகம் கேட்குறேன். இப்போ காங்கிய ப்ரீடு என்ன ப்ரீடு? அலிகார். அலிகார் கரெக்ட் மக்கள். ஆக்சுவலாக இது மாட்டுக்கு பேர் அலிகார் மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடகா சைடில் ரொம்ப ஃபேமஸ், தெரியுதா? இங்கே பாருங்க மக்கள், சிங்கிட்டு மாடு. அங்கே பாருங்க, அது கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா ஜெய்சாண்டிக்காக பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்க, மண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏரியா மாடு மாதிரி இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொம்புக்கெல்லாம் பாருங்கள், அது மேலே ஒரு மாதிரி வச்சு விட்டுச்சு அம்முன்னு சேமையாக இருக்குதுல்ல. இன்னும் மாடெல்லாம் வரும்னு நினைக்கிற மக்களே, பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். இதான் மாநாடு மாதிரி இதாக போடுவாங்களாட்டு இருக்குது. நம்ம ஏரியாவில் தான் கனகாம்பூ புழக்கத்தில் இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து கனகாம்பரப்பூ நிறைய பேர் வைக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதை பாருங்கள் எப்படி ஜோடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வந்து கிலோ வந்து 1000 ரூபாய் கனகாம்பரை. ஜாமன் இருக்குது பாருங்கள், சூப்பர். ஆனால் தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் பேசுவீங்களா? என்னென்ன நடக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் கொண்டாந்துருக்கீங்க? அள்ளிக்கார் அந்த மாட்டு இனத்தை இது பண்ணுறதுக்காகவா, சேவ் பண்ணுறதுக்காகவா, இல்லை எப்படி? சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அழிஞ்சிட்டு வருதா அது? ஓ, கர்நாடகாவுடைய தேசிய நாட்டு ரகம். ஆல்மோஸ்ட் கர்நாடகா. ஓகே ஓகே ஓகே. ஹெவி பண்ணுறதுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறது அப்பப்போ. ஓ, இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நமஸ்தே ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ நடக்குது? இங்கே நிறையா அலிகார் மாடலாக கொண்டாந்துருக்கீங்க. இங்கே என்ன பண்ண போகிறீங்க இப்போ? இல்லை ப்ரோ, இந்த கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஏரியா சைடில் அது பண்டிகையும் பண்ணுறோம். கர்நாடகா அலிகார் பிரியாணின்றது அது இன்னும் போகக்கூடாதுன்றது. உங்கள் ஏரியா சைடு என்ன பண்ணுறீங்க? அது என்ன பண்ணுவீங்க? புரியல ப்ரோ. ஜல்லிக்கட்டு மாதிரி இங்கே என்ன பண்ணுவீங்க? ஜல்லிக்கட்டு மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம், ஷோக்கி பண்ணுவோம் ப்ரோ. ஷோ மாடு ஷோ. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வச்சிருப்பாங்க எல்லாருமே. இதுதானா எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்குது. என்னன்னா பசங்க கூட அவ்வளோ சாப்பிட்றதில்ல,
அந்த மாதிரி மாடு வளர்க்குறாங்க ஒரு ஆளுங்க. 101 மாடு வந்திருக்கு ப்ரோ. இங்கே டோக்கன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கூட தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு. இன்னும் மக்கள் எல்லாம் வருவாங்க. குழந்தை மாதிரி இருக்கலாம் ப்ரோ இதெல்லாம். ஓ ஓகே ஓகே. 101 மாடுங்களா மொத்தம்? 101 மாடு இப்போ வரும். ஓ அந்த அள்ளிக்கார் மாடு அது மட்டும் வரும்? தமிழ்நாடு ஒன்று வந்திருக்குது, கர்நாடகாலேருந்து வந்திருக்குது. 101 மாடு இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மாநாடு மாதிரி ப்ரோ. இது என்ன பர்பஸ்க்காக ப்ரோ எதனால் நடத்துறாங்க? இந்த சேவ் பண்ணணும், அள்ளிக்கார் பீட சேவ் பண்ணணும். இனத்தோட இது அழிஞ்சு போகக்கூடாது என்ற கொண்டு தான் இது பண்ணி இருக்கிறோம். ஓ சரி சரி. அள்ளிக்கார் பீட சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஓ இதை எப்படி பார்க்குறீங்க எல்லாரும்? இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு எப்படி தோணுது? மகிழ்ச்சியா இருக்கு. இனத்தோட போக கூடாதுன்றது இல்லையா இது? கண்டிப்பா. இதுக்கு மேல எல்லாம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரீட் இருக்கு, அதெல்லாம் சேவ் பண்ணா தான் அது நம்ம இந்தியாவோட எல்லாமே இது பண்ணி சேவ் பண்ணலாம்னு நடத்துறாங்க. ஓகே ஓகே சூப்பர். அடுத்து இங்க பாருங்க மக்கள், இங்கிட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி ஜம்முன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க அடுத்து அங்கிட்டு போலாம். தெரிகிறதா? சூப்பர் 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 போங்க, அருமையாக இருக்குது. வா இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் மக்களே. ஜம்முனு கீழெல்லாம் பாருங்கள் அலங்காரம், காலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி மேலே ஒரு இதோரம் அலங்காரம் பண்ணி ஜம்முனு மேலே கொம்புக்கெல்லாம் அலங்காரம் வச்சு அடாடா அருமையாக இருக்குது. ஆனால் என்ன மாடிட்டு கொஞ்சம் இதாகுன்னு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் ஒரு நாள் தானே வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. சரி ஓகே மக்கள், எதற்காக இந்த மாநாடு நடத்துவதாக தெரிவித்து விட்டேன். அடுத்து சாப்பாடு போடுறாங்க போய் சாவுறீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க அள்ளிக்கார் இனத்தின் மாட்டினுடைய குட்டிகள், கன்று குட்டிகளெல்லாம் பாருங்கள் இங்கே இருக்கிறது. பாருங்கள் இதையெல்லாம் பார்வை பண்ணலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் ஜம்மு நல்லா வைக்கோல் சாப்பிட்டு இருக்குது. சூப்பர் மக்கள், அருமையாக இருக்குது. நம்ம ஏரியா விவசாயி மாதிரி எங்கள் பாருங்களா பச்சை துண்டு போட்டுருக்குறாங்க ஜம்முன்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே காளை கன்று தாங்க, ஒட்டை கண்ணாலாம் இல்லை, எல்லாம் காளை தான். சூப்பர் 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 சூப்பர். தெரிகிறதா? அருமை 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 வாங்க. ஓகே மக்களும், அடுத்து பாருங்கள் உணவு. அனைவருக்கும் உணவு வழங்குகிறார்கள். சூப்பரு, தக்காளி சாப்பாடுங்க. தெரிகிறதா? வெஜ்ஜு பிரியாணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க நம்மளும் வாங்கி சாப்பிடுவோமா? ரைட் ஓகே மக்கள்ஸ், வாங்க நம்மளும் சாப்பிட்லாம். யூடியூப் சேனல். சரி வாங்க மக்கள் சாப்பிட்லாம். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம கைஸ், தமிழ் கைஸு. நம்ம எல்லாம் இங்கேயே பெங்களூரேவா? இங்கேவா இல்லை வேறு அவுட்ரா? பெங்களூரே தானா? சரி சரி. நீங்களாம் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? சும்மா பார்க்க வந்தீங்களா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? ஓகே சூப்பருங்க. இங்கே பாருங்க மக்கள், ஸ்மார்ட்டுக்கு தண்ணி வச்சு தண்ணி ஆடி இருக்கிறாங்க பாருங்க. ரைட்டு, பக்கத்தில் போனால் சரியான கோவத்தில் இருக்குது இந்த மாடு. காயடிக்கலையாட்டு இருக்குதுன்னா கையில் பாருங்க, மாட்டு காலில் இது பாருங்க, காப்பு பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சிலம்பு. சிலம்பு, காட்சிலம்பு பாருங்க மக்கள், செப்பு இருக்குதுன்னு. வாயிற் கடுமடை நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உக்குநீர் சிறப்பதிகாரத்தில் படித்த ஞாபகம் இருக்குதா? சூப்பர். இங்கே பாருங்க மக்கள், அலிகார்லேயே வந்து இது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம காங்கேயம் பிரீடு மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பரில் கலர் வித்தியாசமாக இருக்குது. எல்லா மாடும் ஒயிட் கலரு, இந்த மாடு மட்டும் பிளாக் கலர் இருக்குது பாருங்க. ஜம்முன்னு அருமை அருமை அருமை. அடடா, நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா ஜம்முன்னு கேசரி சாப்பிட்டுக்கலாம் மாட்டிருக்குது. கேசரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாப்பாடு இப்போ நல்லா வெந்திருக்குது. அப்புறம் முன்னாடி வெந்தது கூட கொஞ்சம் நல்லா வேகாமல் இருந்துச்சு. ஜம்முன்னு வெந்திருக்குது. இங்கே பாருங்க ஜம்முன்னு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க கேசரி. நம்ம வந்து தண்ணியில் வந்து சர்க்கரை கரைச்சி அதுக்கப்புறம் ரவை போடுவோம். இவங்க வந்து கிளறி அதுக்கு மேலே வந்து சர்க்கரை போட்டு அப்படியே கிளறாங்க பாருங்க. நைஸ். A few moments later. ஜீப் மேலே வாருங்க, சாமி கொண்டாடுறாங்க வாருங்க. மக்கள்ஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க மக்கள்ஸ். எந்த ஊர் போனாலுமே அந்த ஊர் பாரம்பரியம் நம்மளுக்கு கிடைச்சிருது. யோசிச்சு பாருங்களேன், கர்நாடகா நான் பெங்களூர் வந்து நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவங்களுடைய பாரம்பரியத்தையே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். எல்லாமே கடவுளுடைய அருள் தான் மக்கள்ஸ். எல்லாம் அவன் செயல், சிவன்.
இங்க பாருங்களேன், அம்மனை பாருங்க, சாமியை பாருங்க, ஜீப்ல வச்சு கூப்பிட்டு வராங்க பாருங்க. வித்தியாசமா குதிரையில தான் போகும், வேற வண்டியில டிராக்டர்ல போகும். இங்க பாருங்க ஜீப்பு, சூப்பருங்க. பார்க்கவே இல்லைங்க, பின்னாடி இத்தனை மாடு வந்துருக்குது பாருங்களேன். என்னமோ நினைச்சேங்க, சரி அங்கே சும்மா அங்கே இருக்கிற மாடு தான் அப்படியே கூட்டத்தை போட்டு பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஏகப்பட்ட மாடு, எல்லாத்துக்குமே இந்த கனகாம்பரம் இருக்கு பார்த்தீங்களா. இங்கே கனகாம்பரம் ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகா சைடில். கிலோ 1000 ரூபாய். நம்ம ஏரியாவில் தான் முன்ன வச்சுட்டு தான் இப்போ வைக்கிறது கிடையாது. எல்லாம் என்ன அந்த பழமையை மாறாமல் இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இத்தனை மாட்டை அலங்காரம் பண்ணி இவ்வளோ கிராண்டாக சரியான ஃபங்க்ஷன் மக்கள். பெங்களூர் வந்து எப்போ வேணாலும் மற்றதெல்லாம் ஷூட் பண்ணலாம், ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து எல்லாமே எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய இதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும்தான் எடுக்க முடியும். வேற லெவலுங்க. ஓகே மக்கள், இங்கே பாருங்க, சாமடை எங்கள் மாட்டெடுங்க, எங்கள் மாட்டெடுங்க அப்படின்னாங்க. கீழெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். புரியுதா? சூப்பராண்ணா, சூப்பர் 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 சூப்பர். மக்கள்ஸ் இங்கே பாருங்க, இந்த கோயிலை தாங்க கொண்டு வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெரியுதுங்களா? சூப்பர் சூப்பருங்க மக்கள்ஸ். அங்கே போட்டுக்கிட்டுலாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் காவடியில் சூப்பராக இருக்குது பாருங்களா. இது வாவ், அருமை அருமை. இங்கே பாருங்க, கொண்டாந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க மக்கள்ஸ். அதை வச்சு சாமிக்கு, அம்மனுக்கு. அருமை அருமை அருமை. இங்கே பாருங்க, இங்கே கர்நாடகாவினுடைய பண்பாடெல்லாம் மக்கள் கலாச்சாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். குழந்தையெல்லாம் பாருங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்குது. ஐயோ வேற லெவலுங்க.
இங்கே பாருங்க மக்கள், பலூன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, செமையாக இருக்குது. பாருங்க எத்தனை மாடு பாருங்க மக்களே, ஜம்முன்னு இருக்குது பாருங்கல்ல. ஐயோ வேற லெவலு. அதிகாரணத்தை காப்பாற்றுவதற்காக பாருங்க மக்களே. ஏய் சூப்பர் சூப்பர். ஐயோ ஆமாங்க, அப்படியே கனகாம்பரம் பூ ஆற பேரணியே இருக்குது இந்த இடம். மாட்டு இது போட்டிருக்காங்க, சிலம்பு போட்டிருக்காங்க பாருங்க மக்களே, செம்மங்க. அலிகார் மக்கள் இங்கே பாருங்க மக்கள், குட்டி ரக செம்மறி ஆடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஐயோ எப்படிலாம் இருக்குதா, இதை விட சின்ன அந்தியூர் சந்தையில் பார்த்துருக்குறோம். ஆனால் இது பாருங்க செம்மறி ஆட்டில் குட்டையாக இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் என்னண்ணா? பண்டூர் தாலி. ஓ சூப்பர் சூப்பர். தமிழ் யாரா பேசுவீங்களா? தமிழ் யாரா பேசுவீங்களா? தமிழ் நாங்கள் நல்லா பேசுவோம். இங்கே வந்து அலிகாருக்கு என்ன சாமி இது? சப்ளமா சாமி தான். நாங்கள் எங்கே ரேஸ் பண்ணாலும் இந்த சாமிக்கு பூஜை பண்ணி தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஓ எல்லாம் எடுத்துருங்க. நாங்கள் வேற ஊர் இந்த சாமி கொண்டு வந்து இருக்கிறது. இப்போ பூஜை ஆனாலும் இந்த சாமி திரும்ப ரிட்டர்ன் போயிடும். ஓகே சரி ஓகே மக்கள், இந்த பெங்களூரில் நடந்த சிறப்பாக நடந்த அலிகார் மீட்பு குழு பேரவையின் சார்பாக இந்த வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் நானே சொல்லிக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக காலையில் அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றுமே பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தோம் பாருங்க, அடாடாடாடா தரங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு நினைக்கிறேன், அங்கே போய் இந்த பூஜைலாம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது மக்கள், அந்த காரணத்தினால இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது. அதான் நானும் ஓடி மக்களே உண்மையாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பட்ட கஷ்டம் அந்த குருநாசாமி கோயிலில் எப்படி குதிரை சந்தை கஷ்டப்பட்டனா அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள். சுவிட்ச் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து ரொம்ப ஆடுன மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ கூடி சீக்கிரம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாட்டு மாடுகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம எல்லோரும் குரல் கொடுக்குறோம், அதே மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் இன்றைக்கி வந்து நாட்டு மாடை பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த பேரவை நடத்திட்டு இருக்காங்க. இது வெற்றி பெறணும். நம்ம இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஒவ்வொரு இன மாடுகளும் பாதுகாக்கப்படணும். ஓகே மக்கள், இப்படி ஒரு வீடியோ எடுப்பேன். இதனால தான் மக்கள் நான் காலங்கத்தான் ரொம்ப நேரம் தூங்கி இருக்கிறேன். நடக்கிறது எல்லா வாழ்க்கையில் நல்லா தான் நடக்குதுங்க. இல்லைனா நான் வெளியே எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க போயிருப்பேன், நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எதிரே பார்க்கல. காலங்காத்தால் தூங்காமல் கொள்ளாமல் நேரம் வரைக்கும் தூங்கி இருந்து இப்படி வந்து வீடியோ எடுக்கணும். இன்றைக்கி விதி மக்கள்ஸ் எல்லா வன்சையில் அவனேண்டி அனுபவம் செய்யாது. இல்லைன்னா நான் காலங்காத்தால் நேற்று நைட் இனிமே ஆச்சு 11:30 வந்து ஈஸா வீடியோ எடுத்துகிட்டு வந்த மக்கள்ஸ் வந்துட்டு என்னன்னு தெரியும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியுது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ரீல்ஸ் பார்த்துட்டு தள்ளிட்டு பார்த்துட்டே இருக்கிற அடிக்ட் ஆன மாதிரி. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுனால ஆனதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சேன். காலங்காலத்தில் அதனால் எந்திரிச்சு 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் எந்திரிச்சு லைவ் என்னன்னு திடீர்னு லைவ் போட்டேன். இல்லைனா இன்னைக்கு காலங்காலத்தில் ஃபீனிக்ஸ் மால் போகிற ஐடியா போயிருந்தேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம லைஃப்பில் கெட்டதுன்னு நினைக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். எல்லாம் அவன் செயல் இறைவன் நம்புங்க, அவன் என்று அணுவும் அசையாது, சிவன் எதுவும் நடக்காது. ஜெய் அலிகார்.